வடமதுரை முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் சிறுவர்களை வெள்ளை துணி போர்த்தி படுகளத்தில் படுக்க வைத்து கழுமரம் ஏறி கிடா வெட்டி உயிர் பெற வைக்கும் வினோத வழிபாடு நடத்திய பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் முத்தாலம்மன், பகவதியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்களின் உற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் பாரம்பரிய வழிபாடான படுகளம் அமைத்து கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்து முத்தாலம்மன் கோவில் முன்பாக 45 மற்றும் 40 அடி உயரமுடைய 3 கழுமரங்கள் நடப்பட்டன. மேலும் கோவில் முன்பாக படுகளம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த பகுதியை சேர்ந்த 4 சிறுவர்களை தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து வெள்ளை துணி போர்த்தி படுகளத்தில் படுக்க வைத்தனர். அப்போது சிறுவர்கள் உயிரற்ற நிலையில் இருப்பதாக ஐதீகம். சிறுவர்களை படுகளத்தில் படுக்க வைத்து பின்னர் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அதன் பிறகு கழுமரத்தின் மீது ஏறும் பாரம்பரிய உரிமை பெற்ற அம்பலக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மரத்தின் மீது ஏறினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு மரத்தின் உச்சியில் கட்டி வைத்திருந்த காணிக்கை, விபூதி மற்றும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கீழே இறங்கினர். அப்போது ஆட்டுக்கிடாவை வெட்டி பலி கொடுத்து சிறுவர்களை படுகளத்தில் இருந்து உறவினர்கள் தூக்கினர். அதன் பிறகே சிறுவர்கள் உயிர் பெறுவதாக நம்பப்படுகிறது. அதன் பின்னர் சிறுவர்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்தனர். அதனைத் தொடர்ந்து கழுமரத்தின் உச்சியில் இருந்து கொண்டு வந்த பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வினோத வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிறப்பாக படுகளம் நிகழ்வை நிகழ்ந்திருக்கிற முதல்ல சிலர் வாங்கிக்கணும். சிறப்பாக படுகள நிகழ்வை கடுகு முறையான